முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து. இன்னைக்கு காலையில் நாங்கள் 5 மணிக்கெலாம் அங்கே நிறைய குழி போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 குழி போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல கரகோஷங்கள் எல்லாம் நல்லா கொடுக்கும். வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே, சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று நம்முடைய கல்லூரி மற்றும் வள்ளல் பேத்தேலி செங்கல்ராய நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் NSS யூனிட் சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழா அதன் முதல் நிகழ்வாக நம்முடைய கல்லூரியில் இங்கு பூச்செடிகள் நடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றி. அண்ணா சொன்ன மாதிரி ஈவென்ட் has been like a lot of work has been going on பிளான் பண்றதுக்காக. செடி எல்லாமே ரெடியா இருக்கு. and I should specially thank the volunteers who came all the way and எல்லாத்தையும் வந்துட்டு they have contributed a lot. They have started எந்த ஒரு கிரெடிட்டும் எதிர்பார்க்காம they have started working for the environment already. நாம் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அந்த காற்றும் இந்த இயற்கை தான் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் அழிந்து மரங்கள் இருந்தால் கிளீன், கிரீன், ஹெல்த்தி, சேஃப்டி லைஃப் அனைத்து நன்மைகளும் மரங்களின் மூலமாக தான் கிடைக்கிறது. 1 கோடி இல்ல 10 கோடி வைக்கணும் வெற்றியை நான் கேட்டுக்கிறேன். அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் சேர்த்து பண்றதுனால பெரிய மாற்றம். 2026க்குள்ள 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த மர நடு விழாவோடு சேர்ந்து டெய்லியுமே இந்த மரத்தை நட்டு நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா 1 கோடி இல்லை பல கோடி மரங்கள் நம்ம நட்டு வளர்க்கலாம். நீர் சுழற்சி, மூச்சுக்கு, அது மாதிரி உணவு சங்கிலி, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மரங்கள். ஸோ மரங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருவருடைய கடமை. இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த பஞ்சபூதங்களில் முக்கியத்துவமானது காற்று. காற்றுல நம்ம இங்கே எல்லாரும் உயிரோடு இருக்கவே முடியாது. நாங்கள் எய்ம் அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட்டுங்கிறது 2014 தொடங்கினோம், ரிஜிஸ்டர் பண்ணோம். அப்துல் கலாம் ஐயா சொன்னார், விஷன் 2020, இந்தியா விஷன் 2020ங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கு. அதை எல்லாருமே கையில் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஈஸியாக பண்ண முடியும். அவருடைய இலக்கை நான் சில விஷயங்கள் எடுத்து தான் நான் கோடம்பாக்கத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். மிகப்பெரிய நிறைய மாற்றங்களை கொடுக்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் இணைஞ்சாதான் இந்த விஷனை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்பினேன். அதனால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கும் போதே பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக எனக்கு கலாமே இந்த இடத்த எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னு சொல்லி உறுதியாக மரங்களை நட்டு பசுமையான பாதுகாப்பான அடுத்த தலைமுறைக்கு பூமியை இந்த தேசத்தை பரிசாக